பிரச்சனை இல்லைல்ல, வீட்டில் இருக்கணுங்க. அப்படிங்களா? ஆமாம், நல்ல காலேஜ் லீவில் இருக்கானுங்க. அப்படின்னா பிரச்சனை இல்லை. அவனுக்கு வண்டிக்குள்ளே ஏறிட்டானுனாலே 4 பேரும் ஒரே ஃபன்னு தான். அண்ணா எவ்வளோ நாள் வராது? அண்ணா என்னையோட 15 நாளுங்க. அப்படியா? ரொட்டேட் அவ்வளோதான். இன்னும் ரொட்டேட் பண்ணி அந்த லைட் ஆஃப் ஆகும். இங்கே பாருங்க, நீங்கள் இழுத்தீங்கன்னா அங்கே லைட் எரியுதுங்களா, இது திருப்பினா இது ஆஃப் ஆகணும். அவ்வளோதான். போகலாங்க. நம்ம ரோட்டில் தான் இருக்கும், நம்ம ரோட்டில் தான் இருக்கும், அங்கே போகக்கூடாது. அப்படியே ரைட்டில் போயிடலாம்ண்ணா. ரைட்டில் போய் அந்த முத்திரமலை வழியாக வெளியே போயிடலாம். போகலாம். நீங்கள் இவ்வளோ நேரம் நின்னது டைமிங் வேஸ்ட்டு. ஏன்னா லாரிக்கு நமக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருந்துச்சு. பெரிய கம்பு சுற்றுற வேலையெல்லாம் இல்லைக்கலண்ணா. சரிங்கண்ணா. நீ சின்ன வேலை தான், அது கொஞ்சம் கற்றுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இதாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரியே தான் இருக்கும். கற்றுக்கிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக மட்டும் கரெக்டாக இந்த நியூட்ரல் பண்ணி கரெக்டாக போட்டு அது அந்த அளவுக்கு நம்ம வண்டி கூட ஃபீல் ஆகணும், வண்டி கூட அட்டாச் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வண்டி கூட அட்டாச் ஆனோம்னா நமக்கு அந்த ஃபீல் வந்துடும். அந்த நேற்று அந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் பிரயோஜனப்பட்டுச்சா? ஆமாம், நான் நேற்று நான் பார்த்தேன். கியர் பார்க்கறதுக்கு தான் நான் கேட்டிருந்தேன்டா, அதை தான் போய் போட்டு பார்த்தேன். லஞ்ச் மதியத்துக்கு மேலே பார்த்தேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா கொஞ்சம். அந்த கீர் போட்டது. ஆமாங்கண்ணா. நம்ம பஸ்ஸு வந்து லெஃப்ட்டு போயிடலாம். நம்ம செட்டி வேலையுமே மாறிக்கலாம், அது வரையும் பிரச்சனை. சரிங்களா? சரி. மெதுவாக எடுத்து
இந்த வாரம் எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துடலாமாண்ணா? சரி வாங்க. சண்டே மட்டும் கொஞ்சம் டைமிங் எச் பண்ணுண்ணா. அப்படிங்களா? ஆமாண்ணா. சரி, ஏன்னா அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்போம். ம், சண்டேவே எனக்கு டியூட்டி தான் இருக்குண்ணா. சரி சரி. நம்மளுக்கு சொந்த கம்பெனி இருக்குது, நிட்டிங் வச்சுருக்கேன். அப்படிங்களா? ஆமாண்ணா. அது ஏதோ ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. நமக்கு இன்னும் நாள் இருக்குண்ணா. மாறி மாறி ஓடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை மீறி முடியாதப்போ நமக்கு அந்த நாள் வேணால் வச்சு பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். நமக்கு இன்னும் நாள் இருக்கு. நல்லா ஓட்டி பழகணும்ண்ணா. எந்த பதட்டம் வண்டி வாங்கிட்டீங்களா? வண்டி வாங்க போகிறேண்ணா. அதுக்கு தான் இது சரி சரி சரி. புதுசாக தான் எடுக்கலான்னு இருக்கிறேன். ம், கம்பெனி போட்டு 2 வருஷம் நான் நிட்டிங் ஃபேப்ரிகேஷன் போட்டேன். சரி சரி சரிங்க. ஓரளவுக்கு நல்லா பரவாயில்லண்ணா. சக்ஸஸ் ஆயிடுச்சேண்ணா. ஆ. வீடு கட்டணும் முதல்ல புதுசாக இடம் வாங்கி. சரிங்க சரிங்க. அப்புறம் இப்போ நிட்டிங் போட்டுச்சு. ம், ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணிட்டேன் அதுலேயும். சரி சரி சரி. சரி அப்புறம் பிள்ளைங்களும் நல்லா ஃபுல்லாக பெரிய பொண்ணு ஏஜென்ட் ஆகி போச்சு. ஆமாம், அப்போ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வண்டி மாற்றணும். ஆமாண்ணா. இப்போ வண்டி வாங்குற ஐடியா வருமானு எனக்கு தெரியல ஃபியூச்சர்லண்ணா. ஆனால் கூலி சீக்கிரத்தில் வாங்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஆமாண்ணா. தப்பு இல்லை. இப்போ கார்லாம் இப்போ அத்தியாவசியம் ஆயிடுச்சு. அப்படிதாண்ணா. வீட்லேயே ஒய்ஃப் அவங்க அண்ணன் கொண்டு வந்து 2 வருஷமா நிறுத்தி வச்சிருந்தாண்ணா காரு. அப்போ பழைய அந்த வண்டி எடுத்து டாடா ஏசி நானே சொந்தமாக வாங்கி விட்டு ஓட்டிட்டு இருந்துச்சு. சரி சரி சரி. ஆனால் அப்போல்லாம் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன வரல? அது அப்படி ஒர்க்கு இதிலே கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. தப்பு இல்லை, தப்பு நல்லதான். நமக்கு நாள் இருக்கு, ஓட்டிக்கலாம், பயப்படாதீங்க. ஓட்டை வச்சு தான் இருக்கலாம், பயப்படாதீங்க. என்னால் எவ்வளோ எஃபெக்ட் போட்டுருவேன். அதுக்கப்புறம் அந்த நர்வஸ் ஆகிறது, அந்த பயப்படுறதெல்லாம் நீங்கள் தான் அப்படியே மெல்ல 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 கம்மி பண்ணிக்கணும். அதான் நான் கொஞ்சம் ஸ்டடி ஆயிடுச்சு. நான் பைக் ஓட்டும் போது ஸ்டார்டிங்கில் அப்படி தான் கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு. இப்போ அசால்ட் ஆயிடுச்சு. ஆமாண்ணா. இப்போ அது மாதிரி இதுவும் கொஞ்சம் ஆரம்பத்துக்கு தான் இருக்குது. போக ஸ்டடி ஆயிடுவேன். ஏன்னா ஆமாண்ணா, திரும்ப திரும்ப நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் கையும் காலுமே அந்த வேலையில் செஞ்சுக்கும். ஸ்டேரிங் கண்ட்ரோலு எல்லாமே உங்கள் கையே செஞ்சுக்கும். ஆக்சுவலாக வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோலு கியர் மாற்றுறது வந்து சட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கியர் எச் பண்ணணும். ஆமாம், கம்மியாகும் போது அப்படி லோ பண்ணிக்கணும். அது மைண்ட் செட்டில் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் செய்யும் போது வரமாட்டேன். ஆமாம், அதுதான் பிரச்சனை. நான் ஜென்ரலாகவே வந்து உட்காந்து யோசிப்பேன். ஸ்பீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பண்ணிடணும், எச் ஆகிடணும். கியர் லோ பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக லோ ஆகிடணும்னு சொல்லி மைண்ட் செட் இருக்குது ஆக்சுவலாக. இந்த சீட்டில் ஏறி உட்கார்ந்தோன்னே அது டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆமாண்ணா, கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. நீங்களும் ஒரு ஸ்டார் மாதிரி தானே எங்களுக்கு. இப்போ எதுக்கு பற்றி அவ்வளோ ஃபீல் இருக்கக்கூடாதுண்ணா. நான் உங்களோட ஜாலியாக பேசி தானே வந்துட்டுருக்கேன். நான் என்ன உங்கள்ட்ட இதை பண்ணு இன்னும் இப்படி ஓட்டுறீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கேன். இல்லைங்கண்ணா. அப்போ அது ஜாலியாக அப்படியே ஓட்டிக்க வேண்டியதான். நீங்கள் சொன்ன விஷயத்திலேயே பதில் இருக்குங்க. சொன்னீங்களே கடைசியாக நீங்கள் சார் மாதிரின்னு. ஆமாங்கண்ணா. அவர் சொல்கிறது மட்டும் கேட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். அதுதானே எதுவுமே நம்ம சொல்லி கொடுக்குறாங்களோ ஒவ்வொருத்தரும் நமக்கு குருமா. எந்த விஷயம் நம்ம சொல்லி கொடுத்தாலும் அவங்க வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் எப்பவுமே. அது ரொம்ப அதுதான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய. நானே ஒரு கம்பெனி வைக்கிறோம்னாலும் வச்சுக்கோண்ணா, சரிங்க. நம்ம முன்னாடி இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுதான் என்றைக்கும் வந்து நல்லது. அது மாதிரி நம்ம குருஜி இப்போதைக்கு அண்ணன் தான். படிக்கும்போது அவங்க குரு, நீங்கள் ஒரு கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் எங்களுக்கு மெயினான குரு தான். டெய்லி அதுதான் நினைப்பேன் நான் எப்பவுமே. இது சின்ன வேலை கரெக்டாக நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் அந்த அளவுக்கு நீங்கள் நிதானமாக இருக்கும். அது ஸ்பீடு இருக்குண்ணா. எந்த வேலையிலையும் ஸ்பீடாக இருந்ததுனால தான் கண்ட்ரோல் பண்ணி. இதில் வந்து அப்படி இருக்கக்கூடாது. ஹலோ ஏன் ஜாமி வந்துட்டியா? கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கணும். 5 நிமிஷம் வந்துட்டேன்.
நம்ம ஆர்வம் தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெளியே கொண்டு வந்துடும். கொண்டு வந்துடுவேன். வேறவங்கிட்ட போனதை விட உங்ககிட்ட வந்தது எனக்கு பரவாயில்ல. உண்மையாலுமே இப்போ எக்ஸலண்ட்டாக இருக்குண்ணா. ஓகே ஓகேண்ணா. எனக்கு ஆசிரியர்களும் சரி ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் கடவுள் நல்லா செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆமாம், உண்மையாலுமே ஒவ்வொரு படியும் வந்து இறைவனை நம்புவேன். அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு நல்லபடியாக அமைஞ்சிருச்சு. அதுதான் மிகப்பெரிய சிறப்பு. கரெக்டான வழியில் போனோம்னா எல்லாமே கரெக்டாக சுற்றி எல்லா வீட்லேயும் கார் இருக்குங்கண்ணா. சரி சரிங்கண்ணா. எல்லாருமே டிரைவர் தாங்க. அதான் டிரைவிங் ஸ்கூல்ல என்ன போக வேண்டாம்னு சொன்னாங்க. ஒரு ஒரு நாள் ஒரு வீட்டில் கூப்பிட்டாங்க. நான் யூடியூப்பில் பார்த்துட்டுங்க நிறைய டிரைவிங் ஸ்கூலோட வீடியோஸ் பார்த்தேங்க. எனக்கு எதுவுமே திருப்தியே இல்லைங்க. இவரது பார்த்தேங்க, 2-3 வீடியோ பார்த்தேங்க. இவர் சொல்லித்தர விதம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. கண்ணை மூடிட்டு நான் இவருக்கு கால் பண்ணிட்டுங்க. சரி சரி. இன்னைக்கு சாயந்தரம் அப்புறம் மறுநாள் காலையில் வந்துட்டேங்க. ஆக்சுவலாக நான் எதுவுமே பார்க்கவே இல்லை. சரிங்க. அந்த கோகுல் கிருஷ்ணா ஸ்வீட் கடை இருந்தது இல்லைங்களா பக்கத்தில்? ஆமாம் ஆமாம். அங்கே தான் ரெகுலராக வந்து ஏதாச்சும் வாங்குவோம் எடுப்போம். அவங்க எல்லாம் ஒரு ரிலேஷன் மாதிரி ஆகி போயிட்டாங்க. சரி சரி சரி. அப்புறம் அந்த பொண்ணு வந்து அந்த வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி நம்மளும் இந்த மாதிரி ஒரு சின்ன யோசித்தேன். உடனே அப்படியே பணம் கேட்டாங்க, கொடுத்துட்டு உடனே எல்ஆர் போட்டு விட்டு உங்கள் நம்பர் எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. சரி, அது நீங்கள் ஒன் வீக் டைம் ஆகி போயிட்டு இருந்தது. இந்த கார் வந்து அவங்க வீட்டுக்காரு சவுதியில் இருக்காப்புல. அவங்க வர்றதுக்குள்ளே நான் ஒரு காரை வாங்கி ஓட்டி காட்டினேன். 12 நாள் தான், கரெக்டாக 12 நாள் வாங்கி ஓட்டிட்டாங்களா? இந்த மாதம் அவர் 10 நாளில் வராரு. வாங்கியாச்சு 12 நாள் அவங்க கரெக்டாக செகண்ட் ஹேண்ட் வாங்கிட்டாங்களா? வண்டி எப்படி அவங்க தான் ஓட்டிட்டு போகிறாங்க. நான் பின்னால் வீடியோ தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அதாவது எல் போட்டிருக்கீங்க? ஆமாம், நான் பின்னால் வீடியோ தான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதாவது 2 வீலர் இல்லையா? ஆமாம், ரைட்டில் போயிருக்கேன். ரைட். சூப்பர். அதான் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் நல்லா பண்ணுறீங்கன்னா அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப நீங்கள் வீடியோலாம் நான் பார்ப்பேன். நல்லா எலிஜிபிலிட்டி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணிட்டார் அங்கேருந்து, இந்த வீடியோ அனுப்பணும். அவங்க 12 நாளாக சொல்லவே இல்லை. சரி சரிங்க. இந்த வீடியோ அவங்க அனுப்புகிறோன்னே அவர் ஃபோன் பண்ணிட்டார். ரைட்டு ஓகே. அதனால தான் பாருங்கள், கரெக்டாக நான் எப்பவுமே 5 மணிக்கு எழுதுனா அது கம்பெனிக்கு வந்துட்டு இப்போ ப்ரோக்ராம் பார்த்துட்டு உடனே நேராக உங்ககிட்ட வந்துடுவாங்க. பட் இது கார் ஓட்டுறதுக்கு மட்டும் கலைனா சரி, அவ்வளோ நிதானம் வேணும், பொறுமை வேணும். ஐயோ ரொம்ப பொறுமை. ஸ்பீடு வேண்டியதில்லை இல்லைண்ணா? ஸ்பீடு தேவையில்லை. பதட்டமாகறானு எனக்கு நல்லாவே தெரியுது. அது போயிடும் ஏன்னா நீங்கள் லவ் பண்ணணும்னா நான் 4 மூணாவது அப்போ தான் அது உங்களை நேசம். ஆனால் இது வந்து நம்ம ஃபேமிலி, நம்ம ஃபேமிலியில் ஒன்றுண்ணா கார். ஆமாம், ஃபேமிலிக்குள்ள ஒன்று தான். வண்டி ஓட்டுற ஆள் வண்டிக்கு அது எவ்வளோக்கு எவ்வளோ சொல்லித்தரமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மள்ட்ட நம்ம சொல்கிறது பூரா கேட்டுக்கிட்டே இருக்கும். பட் நம்ம சொல்கிற விதம் இருக்குது. நம்ம இது இப்படி பண்ணுப்பா இப்படி பண்ணுப்பான்னு சொன்னால் அப்படி அப்படியே பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி பண்ணு அப்படின்னு வச்சுக்கோங்க, அது திரும்பி நின்றுக்கும். மிரளாது, அது திரும்பி நிற்கணும். எங்கிட்ட இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது திரும்பி நின்றுக்கும். நம்ம சொல்கிறத கார் கேட்டுக்கும். பட் கார் திருப்பி கோபமாக சொல்லுச்சுன்னா அதை நம்மளால கேட்க முடியாது. அண்ணா சொன்ன மாதிரி லவ் பண்ணணும். லவ் பண்ணால் மட்டும்தான் அது ஓகே பண்ணும், செட் ஆகும். அவனுக்கு 3 பேர் வண்டியில் ஏறிட்டு என்ன வேணும் அவனுக்கு பாருங்க. அவனுக்கு 3 பேர் வண்டியில் ஏறிட்டு எப்படி வருவானு பாருங்க. பின்னாலே 5 பேர் பண்ணிட்டாங்க, 4 பேர் பண்ணிட்டாங்க. அப்படிங்களா? ஆமாம், நாங்கள் உட்காந்துக்கிறேன், நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்ட்டாங்க. சரி உட்காரு. கொஞ்சம் ஸ்லோ ஆகிக்கிறேன் நான் கியர் நோட்டு எதுல, ஏன்னா மைண்டு கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன். போக செட் ஆயிரும் கலை. ஏன்னா அதை நினச்சி என்னடா செட் ஆகலைன்னா யோசிக்காதீங்க, செட் ஆகிடும். நான் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுவேன்னா, ஏன்னா எனக்கு எல்லாமே
ஆர்டர் எல்லாமே அர்ஜென்ட் சொல்லி வந்துட்டே இருக்கானா அந்த ஸ்பீட்லேயே போயிடுறது எல்லாமே. இப்போ வந்து இந்த இடத்துல வரும்போது இந்த ஸ்டேஜிங் மாறணும். நான் 4 போலாம் போகுது. ஃபர்ஸ்ட் கியர் நியூட்ரல், செகண்ட் கியர் நியூட்ரல், தேர்ட் கியர் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றும் யோசிச்சுட்டே இருந்தோம் நேற்று. லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் இண்டிகேட்டர், அப்புறம் பார்க்கிங் லைட்டு, முன்னாடி பைக் கீர் மாதிரி தான் இது. கொஞ்சம் நம்ம பழகிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். பைக்கில் நீங்கள் 5 கீர் போட்டாலுமே வரிசையாக தான் கீழே இறங்க முடியும். காரில் அப்படி இறங்க வேண்டியதில்லை. காரில் நீங்கள் அப்படியே அசால்ட்டாக கீழே வந்துக்கலாம். நமக்கு என்ன கீர் வேணுமோ அந்த கீர் போட்டுக்கலாம். பைக்கில் நீங்கள் 5 கீர் போட்டிங்கன்னா மறுபடியும் 4, 3 ஆனால் அப்படி லெஃப்ட் வரணும். 4, 3, 2 அப்படி தான் கீழே வரணும். அப்படி லெஃப்ட் Bike. நல்லா பழகிட்டார். நான் ஒன்றுமே தெரியாதுண்ணே, எல்லாமே அவரோட தான். நீங்கள் நல்ல எனக்கு ஒரு அறிவுரை மட்டும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நல்லா பழகிற வரைக்கும் ஸ்டேரிங் விட்டு கை எடுக்காதீங்க. அவர் சொன்னால் மட்டும் கீர் கொண்டு வாங்க. நீ கையை மட்டும் கீழே கீர்ட்டு கொண்டு வந்துடுறீங்களா? அதனால சொல்கிறாரு கண்ட்ரோல் கிடைக்காதுங்க. அதை பதட்டமாக இருக்கணும். அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். நல்லா என் சைடு மிஸ்டேக் இருக்குது. அதனால சொல்லிட்டுமே வேலை எங்கே வேலை? வா வேலை ஷட்டருக்குள்ள வா வேலை.